அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரெவரண்ட் பிரதர் அட்வொகேட் மிஸ்டர் ஜே நெல்சன் ராஜுடைய இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம பதிவிட்டுருக்கோம். சட்ட சம்பந்தமாக இன்றைய நாளில் விவாகரத்து பரிகாரம் எந்தெந்த சூழலில் நீதிமன்றங்கள் கொடுக்குது, அந்த விவாகரத்து வழக்குகள்லாம் உயர்நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்யும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை தீர்மானிக்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம விவாகரத்து பெறுவதற்கான எந்தெந்த காரணத்துக்காக நம்ம விவாகரத்து பெறலாம் சார்? எஸ், இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு மேல்முறையீட்டு வழக்கு, 2 நீதிபதிகள் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கை சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுது. அது என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் விவாகரத்து வழக்கு நடந்திருக்கு. மனைவி கணவனுக்கு எதிராக போடுறாங்க. அந்த வழக்கு மனைவிக்கு விவாகரத்து வழங்கப்படுகிறது. அது குறையுற்ற ஹஸ்பண்ட் அதை எதிர்த்து 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாரு. மேல்முறையீட்டில் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கீழமை நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பல கருத்துக்களையும் அந்த தீர்ப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்காங்க. இது மற்ற வழக்குகளுக்கும் பொருந்தும் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது இது திருமண சட்டம்ன்றதுனால வழக்காடிகளுடைய பெயர் நம்ம சொல்லக்கூடாது. அதனால ஒரு கற்பனையாக பேர் வச்சுப்போம். இப்போ ஏபி, இப்போ மனைவி தான் கணவனுக்கு எதிராக வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு என்னன்னா, அவங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக இருக்காங்க, மனைவி கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறாங்க. கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர வருமானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் எக்கனாமிக் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ குடும்பம் நடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பொருளாதாரம். ஸோ இந்த அம்மா விஏஓன்றதுனால லைஃப் செட்டில்டு, நல்ல ஹேண்ட்ஸம் சேலரி வருது. ஸோ அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி கணவர் தரப்புலையும் இருக்கணும். இல்லை அதற்கான முயற்சிகளை எடுத்து மனைவியை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வச்சுக்கணும். அவருடைய அந்த ஈகோவிலே இருக்கிறாரு. ஆனால் அவர் கையில் நோ மீன்ஸ். ஸோ ஒய்ஃப் வழக்கு போடுறாங்க, டிவோர்ஸ் வழக்கு போடுறாங்க. அந்த டிவோர்ஸ் வழக்கு எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு நீதிமன்றம் கணவர் தரப்பில் மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமும் இல்லை, தன்னுடைய மனைவியை நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சூனில் வச்சுக்கக்கூடிய எந்த அம்சமும் இந்த வழக்கில் கணவர் தரப்பில் இல்லைன்றது விசாரணை நீதிமன்றம் பரிசீலித்து பார்த்துட்டு இந்த தம்பதியர்கள் நீண்ட காலத்துக்கு நிம்மதியாக வாழறதுக்கு முடியாது. 2வது, இந்த தம்பதியர்களுக்கு குழந்தையும் இல்லை. ஸோ குழந்தையும் இல்லை, கணவர் தரப்பில் ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள்ல இருந்து அவளை சந்தோஷமாக வச்சுக்கூடிய வேலை வாய்ப்பும் இல்லை, வருமானமும் இல்லை. அப்போ திருமண பந்தம் முற்றிலும் தோல்வி ஆயிடுச்சு. இனி அது எதிர்காலம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு மகிழ்ச்சிக்கான வழியே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இருக்கப்பட்ட ஒரு பேலன்ஸ் லைஃப் ஆச்சுன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டு வாழறதுக்கு இந்த நீதிமன்றம் விவாகரத்து வழங்குறது தான் சரியான தீர்வாக அமையும் சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கிடுச்சு. இதை குறைவுற்ற கணவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இதை நான் எதிர்த்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறேன். மேல்முறையீட்டு விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் 2 பேர் நீதிபதிகள் சமுதாயத்தோட தற்போதைய நிலை, இந்த வழக்காடிகளுடைய சூழல், சட்டம் என்ன சொல்லுகிறது, இப்போ குளோபலைசேஷன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லா அம்சத்தையும் இந்த வழக்கில் விசாரிக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வழக்கில் நிறைய விஷயத்த பரிந்துரைக்கிறாங்க நீதிபதி. இப்போ உதாரணத்துக்கு இரிட்ரேபிள் பிரேக் டவுன் ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இன்னி வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு வராங்க. அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தில் அதை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி விசாரணை நீதிமன்றத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. காரணம், இந்து திருமண சட்டத்தில் பிரிவு 13 தான் டைவர்ஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த டைவர்ஸ் காரணத்தில் இந்த காரணம் கிடையாது. அதாவது இரிட்டேபிள் பிரேக் டவுன் தமிழில் என்ன அர்த்தம்னா, மீண்டும் சரி செய்ய முடியாத அளவிற்கு திருமண பந்தம் முறிந்து போய் விடுகிறது. இந்த காரணத்தை இன்னைய வரைக்கும் சட்டத்தில் இடம்பெற செய்யலை. ஆனாலும் நம்மளுடைய இந்திய சட்ட கமிஷன், லா கமிஷன் என்ன சொல்றதுன்னா, இந்து திருமண சட்டத்துல பிரிவு 13 விவாகரத்துல திருத்தத்தை எடுத்துட்டு
எங்களுடைய பரிந்துரையான இரிட்ரேபிள் பிரேக் டவுனை இன்வோக் பண்ணணும். திருமண பந்தம் முறிந்து போய்விட்டது, மீண்டும் சரி செய்ய முடியாத அளவுக்குன்னும் போது அந்த காரணத்துக்காகவும் விவாகரத்து வழங்கலாம் அப்படின்றத பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இன்னும் அது நாடாளுமன்றத்துல சட்டமாக்கப்படல. அதுதான் இந்த நீதிபதிகள் பெஞ்சு சொல்லுது, சுட்டி காட்டுது. இதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ சட்ட திருத்தத்தை பண்ணணும். காரணம், கொடுமைக்கு மட்டும்தான் விவாகரத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஈக்குவல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கும் டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வழக்குல சொல்லி விசாரணை நீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழங்கிய தீர்ப்பை உறுதி பண்ணி மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்றாங்க. அதுல ஜட்ஜஸ் பெஞ்ச் என்ன கோட்பாடு பண்றாங்கன்னா, மனைவி சம்பாதிக்கிறாங்களா, அதுக்கு ஈடு கொடுக்கும் வகையில கணவரும் சம்பாதிக்கணும். கணவர் தரப்புல எந்த ஒரு சம்பாதனைக்கும் முயற்சி எடுக்கலைன்னா அந்த மனைவி விவாகரத்து பரிகாரத்துக்காக நீதிமன்றத்தை அணுகலாம். ஏன்னா எக்கனாமிக் ரொம்ப முக்கியம் நவடேஸ். அது இல்லாம ஒருத்தர் மட்டும் உழைச்சி ஒருத்தர் உழைக்காம இருக்கிறது சமநிலை கிடையாது, அது சமநீதியும் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வாகனத்துக்கு 2 சக்கரம் போல, ஒரு 2 வீலருக்கு 2 சக்கரம் போல, 2 சக்கரம் சுத்தினாதான் வண்டி போகும். அப்போ வருமானம் 2 பேருக்கும் இருக்கும்பொழுது அங்க மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா அங்கு ஒருத்தருக்கான ஆதிக்க நிலை தான் இருக்கும். அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் எட்டு போகும். இதனால 2 பேருக்கு வர்ற சண்டை குடும்ப சண்டையா மாறும். குடும்ப சண்டை மாறி அது சமுதாயத்துல பூசலை ஏற்படுத்தும். அதனால எக்கனாமிக் ரொம்பன்றத இந்த வழக்குல சொல்றாங்க. இதன் அடிப்படையில தான் இந்த தீர்ப்பை முக்கியத்துவம் கருதி இந்த லா ரிப்போர்ட்ஸ்ல இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால மனைவி தரப்புல விவாகரத்து கோர்றவங்க இந்த காரணங்கள் உள்ள வழக்குகளுக்கு இந்த தீர்ப்பை இந்த வீடியோ மூலமா பயன்படுத்திக்கலாம். மீண்டும் சொல்றேன், என்ன மாதிரியான தீர்ப்புனா, மனைவிக்கு ஸ்டேபிளா இன்கம் இருக்கும்போது கணவருக்கு ஸ்டேபிளான இன்கம் இல்லைன்னா அதுவும் ஒரு கொடுமை தான். மனைவி விவாகரத்து பெறுவதற்கு முழு உரிமைன்றத இந்த தீர்ப்புல சொல்றாங்க. இப்போ நடைமுறையில் இந்த வழக்குகள் இருந்தால் இந்த தீர்ப்பை பயன்படுத்திங்க. இந்த வீடியோ மூலியமா உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு ஜே நெல்சன் ராஜ் மூத்த வழக்கறிஞருக்கு இந்த தருணத்தில் நன்றி கூறுறேன். பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுறேன்.